இந்த நாகதோஷம் வந்துட்டு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேம்? அதான் இது ஏற்கனவே வந்து கேதுவை பற்றி நம்ம பேசணும். இந்த கேது வந்து லக்னத்தில் இருக்குது. இதுவே ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகு இருக்காரு அப்படின்னா அதுவும் சர்ப்பம். இது வந்து அதிக மன இறுக்கத்தை கொடுக்குதுன்னா இது வந்து தேவையில்லாத பேராசைகளும் நமக்கு தூண்டிவிடும். சில சவகாசங்களை தூண்டிவிடும் நமக்கு. அதுக்காக லக்னத்தில் இருக்க ராகு எல்லாரும் பேராசை பிடித்தவங்க நான் சொல்ல வரல. அதை தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம். சில நேரங்கள் நம்ம பணப்பற்றுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் போகலை. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையில் நம்ம செய்கிறோம்னா இதை விட நம்ம பெஸ்ட்டாக வரணும், இன்னும் நல்லா இவங்களோட நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு இன்னும் நிறையா பண்ணணும். அது விபரீதமாக தவறுதலான முடிவை எடுத்து அவங்க அதை வேலைகளை செஞ்சுருவாங்க. ஸோ இது வந்து பணத்துக்கு சம்மந்தமான பேராசை நான் சொல்லலை. நம்மளை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக சில நேரம் அது அதிக தூண்டுதலை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து விழிப்புணர்வு வேணும். அதனால தான் பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுன்னு சொல்கிற ஒரு இதுவே இதுதான். ராகு கேதுகள் எங்கே இருக்காங்க, அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அதோட சஞ்சார நிலை என்ன, கோச்சார ரீதியாக அதோட நிலை என்ன, இப்போ நம்ம சுய ஜாதகத்தில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சார்ந்து நம்ம போய் வழிபாடோ இல்லை நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த ஜோதிடம்.